இந்த சாம்பல் நிற்குது. இது வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது 2.5 லட்சம் ரூபாய்க்கு தந்தாங்க. இந்த சாம்பல் மட்டும் கிங்கன்னு சொல்றது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோழி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது புறா இந்த ஒரு கோழியை பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து நிறைய இடம் தேடி தெரிஞ்சு வேண்டினா இப்போ இவ்வளவு என்னட்டு பொறிச்ச குஞ்செல்லாம் இவ்வளோ நிற்குது. இதுக்குள்ள ஒரு 2000 புறா நிற்குது. இதுக்கு மட்டும் 2000. இது எல்லாம் உண்மையை சொல்ல போனால் நாங்கள் முதல் புறாக்கள் இப்போ இவ்வளோ நாளும் ஒரு 2 வருஷமாக நாங்கள் வந்து வெளியில் திறந்து கூட இல்லை. இதெல்லாம் ஒரு விற்பனை நோக்கி இல்லை, எல்லாமே சந்தோஷத்துக்காண்டி வளர்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா தலைமயில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. லோங் கேர்னு சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா ஒரு புறா வளர்க்குற இடத்தான் நிற்கிறோம். கொஞ்சம் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ புறா நிற்குது. விலமதிப்பு இல்லாத புறா அப்படியே வேற யார் ஓனர் இருக்குது? வேறு இதில் ஓனர்னு சொல்கிறது உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்று சொல்லுவோம். இதில் ஓனர்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து பண்ண பப்ளிக்காக தான் வளர்க்குறோம். நான் வந்து கனடாலாம் இருக்கிறேன். எல்லோரும் கேட்கணும் கனடாவில் இருந்து என்ன இங்கே நான் வருஷத்தில் ஒரு 3-4 நாள் தான் வந்து புறாவையை பார்ப்பேன். ஆனால் வீடியோவில் அடிக்கடி பார்ப்பேன். எல்லாரும் கேமரா ஃபுல்லாக போட்டு கேமராவில் எல்லாம் பார்ப்பேன். அப்போ அது அந்த ஒரு சந்தோஷத்துக்கு நான் செய்கிறது. இது ஒரு வியாபார நோக்கமோ முழுக்க முழுக்க ஒரு ஒரு லாபம் அப்படி ஒன்றும் இல்லை. இது சும்மா கூட சந்தோஷத்துக்காண்டி வளர்க்குறேன். லாபம் உண்டு. எக்ஸ்ட்ராவாக தான் சாப்பாடு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக 2-3 லட்சம் முடியும். ஆனால் அப்படி இருந்து நான் செய்கிறது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இதை செய்கிறேன். பேண்ட்டில் எல்லாம் நிற்குது. என்னென்ற எல்லா வகையான கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறது. பேண்ட்லேயும் சும்மா நோமல் விட்டுறதுண்டா குஞ்சு வரலாம். அப்போ அது எனக்கு இப்போ மற்ற பெரிய ஊடுகளுக்கு நின்று சாப்பிடாத வடிவாண்டதுக்காண்டி இங்கே ஒன்று வந்து குஞ்சுகளை சின்ன சின்ன விட கொஞ்சம் வளர கொண்டு அங்கே விடுறது. ரேசிங் கோமர் மேலே பறந்து 3 மணித்தியாலம் மேலே நிற்கும். 4 மணித்தியாலம் அப்படியே இறங்காமல் நிற்கும். இதுகளும் பேண்ட் இல்லை. அங்கே இந்த பேண்ட் இல்லை. இதுகளும் பேண்ட் இல்லை. இது வித்தியாசமான ஒவ்வொரு இதில் எப்படின்னு சொன்னால் இதில் ஒரு தனி கலர்ண்டா ஒரு சேர்ந்து டிஃப்ரெண்ட் கலராக சேர்ந்து இருந்தால் இன்னொரு ப்ரைஸ். இதில் இப்போ 2 கலர் இருக்கு. இது தனி சாக்லேட்ஸ் இருக்குது. அதில் சின்ன அந்த சின்ன பார்ல கலத்தடியில் ஒரு ரோஸ் மாதிரி அதுகளுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். ஆனால் பேண்டில் தான் இதுகள் எல்லாமே பேண்டில் தான். ஆனால் பேண்டில் ஒவ்வொரு வகை ஒரு நிறம் எத்தனை வகையை சொல்லல நிறத்தை பொறுத்து. இப்போ வகையோட பேண்டில் கலர் சமாரம் அது வந்து ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு ப்ரைஸ். கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ். இதுகள் எல்லாம் பேண்டில். இதெல்லாம் பேண்டில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லாமே ஒரு தனித்தனி நிறம். ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு ப்ரைஸ். ஒன்று சாம்பலோட வெள்ளை செஞ்சா உண்டு, தனி வெள்ளை என்றா உண்டு. இது வந்து ரேசிங் கோமர்னு சொல்கிறது. இது வந்து இடத்தை கூட மெமரி கூட இருக்குது. அப்போ அதால் இங்கே தூரம் விட்டாலும் வரும். இதெல்லாம் கிங்கன்னு சொல்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோழி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது புறா. இது பார்த்தீங்கன்னா தலைமயில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. லோங் கேர்னு சொல்கிறது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ இனங்களுமே இருக்கு. இன்னுமே இதே அளவு என்ன சரி சமம் கூட இஞ்சாலயம் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையே ஸ்டார்டிங்னு சொல்றீங்க. இதுதான் லோங் கேர். இதுவும் லோங் கேர் தான். அது கொஞ்சம் வேறு நிறம். இதுதான் பார்த்தீங்கன்னா தலையை ஃபுல்லாக தலையை தெரியும், மோமே தெரியுது. அதுக்கே ரன் தெரியாமல் போய் இடிவிட்டு வந்து நல்லா இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இது சைனா கிச்சன். எல்லாம் குஞ்சுகள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருக்கு. சைனா நிற்குது, கிச்சன் நிற்குது.
கிப்சன்டா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஓகே ஓகே. கர்ணம் நேரடியாக கர்ணம் 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 அடிக்க அந்த மேலே போய் கீழே இது கர்ணத்தில் வந்து 3 வகை இருக்கு. ஒன்று வந்து நிலத்திலேயே அடிக்கும். இப்போ நம்ம விட்டு காட்டுறேன். நிலத்திலேன்னா சுற்றி போட்டு விட்டால் நிலத்திலேயே உருளும். மற்றது வந்து கொஞ்சம் உருளை உயரத்தில் அடிக்கும். மற்றது வந்து இன்னும் ஒரு மிடில் அடிக்கும். மற்றது வந்து மேலே அடிக்கும். இப்படி வந்து 4-5 வகை இருக்குது. அது இதில் சும்மா பார்த்தா நோமல் புறா மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடிக்க விட்டால் இது ரெண்டும் அதை நாங்கள் புறா ஒன்று விட்டால் அடிக்க விடுவோம். இப்போ புறா காட்டி கொண்டு வாங்க. யாருங்க இவ்வளோ புறா வகைகள் இருக்குதுன்ட்டு எத்தனை வகையை கிட்ட இருக்குங்க இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற வகையில் சொல்ல போது கிட்டத்தட்ட சொல்லுங்க 30 வகையை கிட்டே இருக்கு வளர்க்குறதுக்காண்டி. கர்ணமணி மேலே ரவுண்ட் அடிக்கும். அதெல்லாம் பழகிட்டேன் ட்ரைனிங்கும் கொடுக்கும். இது வந்து நிலக்கர்ணம். நிலக்கர்ணம் வந்து நிலத்திலே அடிக்கும். இப்போ நான் விட்டு காட்டுறோண்டு அதில் பிடிச்சி நான் கர்ணத்தை கொண்டு பிடிச்சி காட்டுவேன். இதில் நிற்கிறதெல்லாம் அந்த இப்போ நான் பிடிச்சி காட்ட போகணும். அந்த காரணம் தான் அது நிலத்திலேயே அடிக்கும். இப்போ நான் விட்டு காட்டுறேன் நிலத்தில் எப்படி அடிக்கும்ன்றதை. இது ஃபுல்லாக அதுக்காக நிற்கி. நான் முதல் வந்து இந்த ஒரு சோழியை பண்ணுறதுக்கே நான் வந்து நிறைய இடம் தேடி தெரிஞ்சு வேண்டினான். இப்போ இவ்வளவு என்னட்ட இருந்து பொறிச்ச குஞ்செல்லாம் இவ்வளோ நிற்குது. அங்கால நான் மற்றது உள்ளாம் தனியாக வச்சுருக்கேன் முதல்ன்றது. ஆனால் இதுகளெல்லாம் இப்போ எல்லாம் எடுத்த குஞ்சுகள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நோமல் புறாவத்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தா ஒரு வித்தியாசத்தில் நோமலாக இருக்குது. ஆனால் இது இதைத்தான் சொல்கிறேன் நிலக்கர்ணம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நிலத்தில் அடிக்க விட போது இதை என்ன ரெண்டாக அடிக்க விட்டுட்டு ஓரளவு தூரத்தில் பிடிக்கணும். பிடிக்காண்டா என்ன நடக்கும்டா அது தலையை சுற்று அடிச்சு போய் தலையை சுற்றி தானாக செத்துக்கும். அப்போ நான் பிடிச்சி அதை ஒதுக்கி விடுவோம். தலையை சுற்றுமா தலையை சுற்றி தான் அடிக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தலையை ஃபோக்கஸ் பண்ண முடியுங்களா பிடிச்சி இப்படியே அடிச்சோன்னு போவோம். பிடிச்சி பிடிச்சி போட்டு விடுவாங்க. காலங்கள் எல்லாமே என்ன மாதிரி எவ்வளோ காலம் உயிரோட இருக்கிற காலங்கள் வந்து உண்மையாக பார்த்தா சொல்லக்கூடாது. ஒரு எனக்கு தெரியல எவ்வளோ நான் வந்து அப்படி நாள் நிற்கும். ஆனால் எத்தனை எவ்வளோ நாங்கள் என்ன எல்லாம் மாற்றி இதுன்றதானே எவ்வளோ காலம் வந்து அப்படி எண்ணி பார்க்கல. இதில் நான் உண்மையாக இதுதான் முதல் பெண்ணு. இதுவும் அந்த பொண்ணு தான் முதல் பெண்ணு. இந்த கர்ணத்தில் இது முதல் நான் சின்னலே ஒன்று எல்லாரும் தேடி தெரிஞ்சு ஒரு சோடு தான் மணி விட்டாது. இப்போ அவ்வளோ ஃபுல்லாக என்னோட பிடிச்ச கொஞ்சம் தான். இதுவும் நிலக்கர்ணம் தான். ஊதி போட்டு விட்டா என்னன்னா தலையை சுற்றுல தான் அடிக்கிறது. அப்போ சுற்றி அடிக்க வேண்டிய விட்டோம்னா அடிச்சு அது இல்லாமல் அந்த தலையை சுற்றி மாறாது. அப்போ பிடிச்சி ஊதி போட்டு விட்டா தான் தலையை சுற்றி மாறி நோமலாக இருக்குது. அப்போ அது இப்போ விட்டது தான் இவ்வளவு வந்து அப்படி நிலக்கரணம் தான் இதுக்கு நிற்கிறது. நான் ஃபுல்லாக கொஞ்சம் போய் நான் வழக்கத்து இப்போ கனடாவிலேருந்து வந்து வழக்கத்து வந்து ஒரு 2 years ஆகுது. ஸோ இப்போ நான் இவ்வளோ இந்த 2 yearsக்கு அந்த 2 சோடியும் எடுத்த குஞ்சுவெல்லாம் இவ்வளோ நிலம் அடிக்கும். நான் வேண்டினதுக்கு ஒரு புறாவும் விற்கல. ஒன்றுமே விற்கலைன்னா இது பபிக்கு பண்ணால் வியாபாரமாக போகிறாங்க. விற்கல வாங்கிக்கொண்டே இருக்கிறாங்களே முதல் பண்ணால் இப்போ வேண்டது குறைவு. ஆனால் தாண்டி வளர்க்குறது இது பவுடர்ன்னு சொல்கிறது. எடுத்துக்காட்டு எல்லாம் பவுடர் தான். இது பவுடர் சேர்ந்தது. இதில் 2 கலர் நிற்குது. இது ஒவ்வொரு இதுதான் அதான் சொன்னேன். இப்போ தனி வெள்ளைக்கு ஒரு கலர். இந்த சாம்பல் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த சாம்பல் நிற்குது. இது வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது. 2.5 லட்சம் ரூபாய்க்கு தந்தவன். இந்த சாம்பல் மட்டும் இந்த சாம்பல் பவுடர் மட்டும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு தந்தவன். பார்த்தீங்கன்னா இந்த புறா 2.5 லட்சமா. அப்போ இதெல்லாம் இது எல்லாம் சும்மா நோமல் புறாவில் சாம்பல்ண்டா அது மார்க்கெட்டே இல்லை. ஆனால் இந்த புறாவுக்கு பவுடருக்கு சாம்பல்ண்டா மார்க்கெட். அப்படி ஒவ்வொரு இந்த இனத்துக்கு என்னென்ன ஒரு தனி நிறத்துக்கு ஒரு மார்க்கெட். இது எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே இது விலை ஒன்று புறாவா? இது கிட்டத்தட்ட அதே ரேஞ்செலாம் நிற்கிது. இதுதான் கூட
முடியாதுன்னு இந்த பவுடர் இந்த சொல்லிடுறேன். மற்றபடி அந்த காரணம் ஒரு விலை அப்படி ஒவ்வொரு இதுகளும் இதுக்கும் பேண்டில் நிறைய கூட நிற்குது. ஒவ்வொரு வித்தியாசமான இதுகள் ஒரு மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய அதுக்கு தான் அதான் அவர் தான் ஃபுல் பொறுப்பு மெயின்டைன் பண்ணுறது. எவ்வளவு நேரம் எடுக்கும் உங்களுக்கு இதெல்லாம்? என்னென்ன வேலைகள் இருக்கு இதுல? இப்போ நான் அப்போதைக்கு எவ்வளவு நேரம் ஒரு நாள் இந்த சாப்பாடு விளைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் இவர் ஃபுல்லாகவே இதோட மினக்கிறது ஃபுல்லாக அப்படி மட்டும் வெளியிலேருந்து இதில் மட்டும் சண்டையை தவிர மிச்ச நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக இதோட மினக்கிறவர். இது நான் அப்போதை விட்டு கண்ணேன். இதுதான் முதல் பண்ணு. இதுவும் அந்த தொழில் தான் முதல் நாள் பண்ணது. இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் நிற்குது. இதுவும் நிலக்கரணம் தான். இது ஒரு வித்தியாசமான பார்த்தீங்கன்னா கலர். இது பவுடர் என்னன்னு சொன்னால் இந்த நெஞ்சு அடி வந்து வீங்கி இந்த எல்லாத்துக்கு நிற்கும். கருண் மாதிரி வீங்கும். அதான் பவுடர். அது சும்மணி காட்டுங்க. அதுவும் அப்படித்தானே அதுலாம் பவுடர். இது கொஞ்சம் கூட வீங்கிருக்கு. ஒவ்வொரு பார்க்க அப்படி இருக்கு. அதுகளும் அப்படி தான் வீங்கும். அது நிற்கிற இதை பொறுத்தது. இதெல்லாம் காரணம். இது கீழே அடிக்கிறது பிடிச்சிருமா அவ்வளோ இப்போ அந்த விட்டா இப்போ இவ்வளோ தூரத்துலேருந்து பெறமுன்னு சொன்னீங்கல்ல உடம்புல இருந்து விட்டா அதெல்லாம் என்ன ட்ரைனிங் என்ன? அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிறது. இது வந்து இது பார்த்தீங்கன்னா இது பறக்க இருக்கு. அது ஒரு காரணம். இது ஒரு நில காரணம். சத்தத்தை பார்த்தீங்கன்னா இது நிலத்தில் அடிக்காது. இது அது நில காரணம். இது கீழ் காரணம். அப்படி அது வருவாங்க. இதுக்கு நிறைய நிற்குது. இது எடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரே நம்ம சொல்லு இது ஒரு வித்தியாசம் என்ன கால் அடிக்கிறாங்க. இது வந்து பேர் சமர் சொல்றது. இந்த கலருக்கு பேர் சைனாவில் அப்படி ஒரு டிமாண்ட் கூட. இந்த புறாவுக்கு டிமாண்ட் கூடவா? அதுலேயும் ஒரே கலர் தான். இதுல ஒரே கலர் தானே. இதுக்கு பார்த்தீங்கன்னா சொண்டை பார்த்தீங்களா? சொண்டை இல்லாத மாதிரி தான். சின்ன இதுக்கு பேர் அவள். ஒரு கிப்சன். அது என்ன உண்டு இதான்? அது குஞ்சு கொடுத்து குஞ்சு கொடுத்து இதை பார்த்தீங்கன்னா கிப்சன். கிப்சன் என்ன இப்போ குஞ்சு பறிச்சு நிற்கிறான். இப்படி அங்காலயம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதே தான் நிற்கிறாங்க. இது நான் சொல்றேன். பாருங்க தலையை வந்து ஆட்டி கொண்டே இருக்கு. கொண்டே இருக்கு. நடைங்க கொண்டே இருக்கு. இதுதான் அது வைப்ரேட் ஆகிற மாதிரி. இது வந்து தலையை ஆட்டிக்கொண்டே நிற்கும். அதே தான் காரணம் இருக்கும். இல்லை சும்மா இதுதான் ஒரு இனம். இது வந்து நங்சான் சொல்றேன். தலையாட்டி நம்ம கீழே நிற்கிறதும் அதே மாதிரி தான். வித்தியாசமாக இது வந்து நங்சான். இது இன்னும் அடிக்கிற பெரிய கலர். இதுவும் அப்படிதான் அடிக்கும். அந்த நிக்க 4-5 கலர் தெரியுது. என்ன இது வந்து இங்கிலீஷ் நங்சான் சொல்றது. இது கிப்சன். இந்த கிப்சன் மாதிரி தான். இது கிப்சன் கலர் வித்தியாசம். ஆமாம் கலர் சில்வர். அங்கேயும் பார்ப்போம் என்னென்ன இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 40 விதமான புறாக்கள்லாம் இப்போ பார்த்துருக்குறோம். இன்னும் ஒரு 60 விதமான காட்டக்கிழங்கு காட்டுவோம். என்ன இது கரணமா சொல்லுங்க. இந்த அங்காளம் நிற்கிறது அதான் கரணம் தான். கீழே கிப்சன் கூட இது என்ன இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பவுடர் அதுக்குள்ள தனித்தனி இருக்குது. இதில் இப்போ அங்கே பூஜின வழியாக பவுடர் வேலை இப்போ அதுகளை கொடுத்து கொஞ்சம் பவுடர் காரணம் இதில் எல்லாத்தையும் காரணம். இதெல்லாம் கலந்து விட்டு இருக்கு. எல்லாத்தையும் கலந்து விட்டு தொழிலாக நன்றாக தனியாக கொண்டு வந்து விட்டு இருக்குன்னா இதுகளுக்கு முழுக்க பார்த்து சேர்க்கிறது. இதுக்கு ஃபுல்லாக இதுதான் 6 நாளும் ஃபுல்லாக இதுக்கெல்லாம் மினக்கிடுவார். மற்ற ஒரு நாள் மட்டும் சாப்பாடை போட்டு வீட்டை போயிடுவார். இதுக்குள்ள ஒரு 2000 ரூபா நிற்குது. இதுக்குள்ள மட்டும் 2000. பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ
வீடியோ எடுக்கிறதுக்காண்டி சாப்பாடு போடாமல் விட சொன்னான் விட்டது அப்போ நிற்கணும் கொஞ்சம் எல்லாம் தீட்டணும் அப்போ இப்போ போட்டால் தான் கல்யாணம் போய் பார்த்தீங்கன்னா அங்கால நிற்கிது போட சாப்பாடு போடுறதா இது 3 நேரம் போடுறேன் நான் 3 நேரம் போடுற சாப்பாடு இன்றைக்கு நான் வீடியோ போடணுன்றாக்கான வீடியோ எடுக்கணுன்றாக்காண்டி சாப்பாடு போடாமல் தான் இவ்வளோ வரணும்னு நினைக்கிறேன் 3 இல்லைன்னா 3 நேரம் போடுறதுனாக்கா குஞ்சோட குஞ்சோல் போட்டு நிற்கும் அப்போ குஞ்சோல் எல்லாம் தீட்டு இது பார்த்தீங்கன்னா சோளம் பட்டாணி எல்லாம் கலந்து 3 நேரம் இதுதான் சாப்பாடு ஒருக்கா நெல் போடுவோம் சேஞ்ச் பண்ணுவோம் ஒரு குட்டி இல்லை வரும் நடுவில் ஒரே சாப்பாடை போட்டால் அதைக்கு சாப்பாடு ஆகிடும் இது எல்லாம் உண்மையை சொல்ல போனால் நாங்கள் முதல் புறாக்கள் இப்போ இவ்வளோ நாளும் ஒரு 2 வருஷமாக நாங்கள் வந்து வெளியில் திறந்து விட இல்லை ஏன்னு சொன்னால் பாரு இங்கே அந்த குட்டியே போயிட்டீங்க நமக்கு இப்போ 2 வருஷத்துக்கு புறாக சரி எனக்கு 2 வருஷம் மாறிட்டானே எல்லாத்தையும் கொஞ்சம் பழக்கம் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முதல்ல இருந்த வீட்டை போய் நம்ம தெரியாது அது சரி பட் சரி 2 வருஷத்துக்கு பிறகு போக வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே சாப்பாடு போட்டு கொஞ்சம் நல்லா சாப்பாடு போட்டு வளர்த்து வேண்டிய கொஞ்சம் சான்ஸ் இருக்குது நிற்கிறதுக்கு அதுக்கெல்லாம் மேய விடுறது வெளியே திறந்து விட்டுட்டோம் அது மேய்ஞ்சிட்டு வரும் வேறு வேறு சாப்பாடு போட்டால் காணும் ஆனால் இது வந்து நான் அப்படி ஒன்றும் புரியுது முழுமையாக இதுக்குள்ளேயே ஃபுல்லாக இதுக்குள்ளேயே இங்கே 2 நிமிடம் ஃபுல்லாக சாப்பிட்றா அப்போ அதனால் கூட சாப்பாடு முடியும் நிறைய சாப்பாடு முடியும் பட் என்னென்னு சொன்னால் வயல்களுக்கு விட்டால் அது பராமரிப்பு எல்லாம் அது எடுபட்டு போகும் புறாக்கள் குறைஞ்சிட மாட்டதுக்காண்டி அது செய்யுது இதெல்லாம் நார்மலாக இப்போ இங்கே விட்டாலும் தெரியும் இப்போ இதில் கொஞ்சம் அக்கறை தான் பழக்கி இருக்கு நாங்கள் இன்றைக்கி போக ஃபியூச்சரில் எல்லாத்தையும் பழக்குவேன் இப்போ இதுகளுக்கே நிற்கிற மாதிரி பறந்து தெரிஞ்சு இதுகளுக்கே சாப்பிட்டு நிற்கிற மாதிரி தான் இதெல்லாம் இருக்குது இப்போ இதே மாதிரி புது புது இனங்கள் வரைக்கும் நான் உங்களுக்கு காணொலியில் காட்டுவோம் புதுசாக வரைக்கும் நான் வீடியோ எடுத்து போடுவேன் இது முழுக்க ஒரு சந்தோஷத்துக்காண்டி தான் வேறும் வளர்க்குறேன் பண்ணுக்கு தான் வளர்க்குறது அப்படி ஒன்று இருக்கிறன்ற இவ்வளோ வளர்க்குறன்ற சும்மா ஒரு தெரிவிக்கிற மூலமாக தான் இந்த வீடியோவும் போட்டிருக்கோம் இது வந்து தொடர்ந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவேன் பட் இது முழுக்க ஒரு பண்ணுக்காக ஒரு வியாபார நோக்கம் இல்லை ஃபுல்லாக பண்ணுறேன் ஆனால் நான் ஃபியூச்சரில் வியாபார நோக்கமாக பண்ண வைக்கிற ஐடியா இருக்குது நான் புறா சம்பந்தமாக இது வந்து நான் முழுக்க ஒரு சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இதை வளர்க்குறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நன்றி உங்களுக்கு நீங்கள் ஒரு யூடியூப் கிராமம் உங்கள் வீடியோக்களை நான் பார்த்துருக்கேன் நிறைய நல்லா இருக்கிறது நன்றி அப்போ இப்போ நான் எனக்கு இதில் பழக்கம் எனக்கு ஆக்டிங் இதில் வரும் கதைக்கு என்ன விஷயமாக கதைக்கிறேன்னா இப்போ அதான் உங்களோட ஞாபகம் வந்து உடனே எடுத்தோடனே சொல்ல உடனே வந்ததுக்கு நன்றி உங்களோட வீடியோக்கு நாங்களும் பெரிய ரசிகர்கள் தொடர்ந்து நீங்கள் எடுந்தோம் நாங்களுமே இதே மாதிரி புது இனங்கள் வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்து இதில் இனங்களை எடுத்து போடுவோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே நன்றி மக்களே ஓகே பாய் காட்டிடுவோம் பாய் காட்டிடுவோம்